நாங்கள் இன்றைக்கி ஒரு சில்லறத்தனமான வேலை செய்ய போகிறோம் மக்களே. சில்லறத்தனமான வேலை அப்படின்னா அதுக்கு அவசரப்பட்டு எங்கேயாச்சும் பிச்சை எடுக்க போகிறோன்னு நினச்சிடாது மக்களே. நான் இன்றைக்கி கையில் இருந்த சில்லற காசை எல்லாம் கொண்டு போய்ட்டு பேங்க்கில் கொண்டு போட்டு மாற்ற போகிறேன். இந்த யூரோ யூஸ் பண்ணுற நாட்டுகளில் உள்ள மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த 1 சென்ட் 2 சென்ட் 5 சென்ட் எல்லாம் வச்சுக்கிட்டு போடுறோம். ஒரு சில சூப்பர் மார்க்கெட்டில் இப்போ 1 சென்ட் 2 சென்ட்லாம் எடுக்கவும் மாட்டேன்றாங்க. அதை வச்சு நான் என்ன தான் பண்ணுறது, அதெல்லாம் வந்து இந்த மெஷினில் போட்டு எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணலான்னு வந்தேன். இந்த மெஷின் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு லம்பான அமௌண்ட் கொடுத்தது. ஆமாம் மக்கள், இந்த காசை வச்சு நான் இன்றைக்கி பெட்ரோலாக அடிப்பேன் காருக்கு. 26 யூரோஸ் வந்தது. ஓகே, நாட் பேட். பட் இந்த காசை வச்சு நான் இன்றைக்கி என்னெல்லாம் செய்ய போகிறத நீங்கள் பாருங்கள். அடுத்த பிரச்சனை, காலையிலனா ஜக்கெட் போட்டு போகிறதும் பகலான ஜக்கெட் கட்டி வைக்கிறதும். ஐயோ, என்னால் முடியலை. அப்படி ஆனது பார்த்தா மேலே இந்த ஒரு காக்கா நம்ம ஒரு காக்கா மாதிரியே ரோடெல்லாம் கழிஞ்சு வச்சிருக்கு. சரி, காக்காவை பார்த்தது போது வாங்க நாங்கள் அடுத்த வேலைக்கு போகலாம். இதான் மக்கள் நம்ம சிட்டி. வானத்தை பாருங்கள், அப்படியே நீல கலரில் ஒரு மிக மட்டுமே இல்லாமல் சூப்பராக இருக்குது. அண்ட் இதுக்கு பேர் தான் அல்ஸ்டாட். ஜெர்மனில் ஒரு சில இடங்களில் அல்ஸ்டாட்னு வச்சுருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரியான ஆர்கிடெக்சர் அப்படியே பாதுகாத்து வச்சுருப்பாங்க, புதுசாக கட்டவே மாட்டாங்க. அண்ட் இந்த பிளேஸ் தான் வந்து டிஎம். அந்த அக்கா ஒத்து பார்த்துட்டு இருக்கிற அதே மருந்து நானும் வாங்க போகிறேன். ஸோ அது மருந்து கிடையாது, ஒரு சப்ளிமெண்ட், அதாவது விட்டமின் டி சப்ளிமெண்ட். விட்டமின் டி வந்து கட்டாயம் எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு விஷயம். ஜெர்மனில் அது நம்மளுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் நாங்கள் இதை வேறையாகவே சப்ளிமெண்ட் எடுக்க வேண்டிய நிலைமை. அங்கே இருந்தபடியே ஒர்க் பண்ணால் நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம் கண்ணாடி காசு. இங்கே பாருங்கள், சூப்பராக கலர் கண்ணாடி இருக்குது. ஆனால் நான் கண்ணாடி போடவே மாட்டேன், ஏன்னா நமக்கு அதெல்லாம் தேவைப்படாத விஷயம். அடுத்தது நான் என்ன சின்ன கூட்டு வரதுக்காக கிண்டர் கார்டன் போகிறேன். நான் கிண்டர் கார்டன் போகிறதுக்கு முன்னாடி கார் எடுக்க வந்தேன். நான் கார் எடுக்க வந்து அங்கே காசு கட்ட சொல்லிட்டாங்க. காசு கட்டுறதுக்கு போனால் காசு கட்ட வேணான்ட்டாங்க. ஓ மை காட். என் சின்னவனை போய் பார்த்தா அவன் டீச்சர்ட் ஏதோ சாப்பிட்டு நல்லா ஊற்றிய பூச்சி வச்சிருந்தான். என்ன சொல்ல. அடுத்தது லஞ்ச் டைம் வந்துச்சு. வீட்டில் சாப்பாடு இல்லை, அதனால் நான் இன்றைக்கி கடையில் சாப்பிட போகிறோம். கடையில் சாப்பிட்றது மீன்ஸ் தமிழ் கடையெல்லாம் இல்லை. இங்கே ஒரு ஜெர்மன், ஒரு இட்டாலியன், ஒரு டர்க்கிஷ் கடை தான் இருக்குது. டர்க்கிஷ் கடைக்கு போனால் கெபாப் தான் இருக்குது. அதாவது அவங்க ஸ்டைல் சாப்பாடு நிறைய இருக்குது. ஆனாலும் எங்களுக்கு தெரிஞ்சது ஒன்றே வந்து கெபாப் மட்டும்தான். சரி, சாப்பாடு செய்யும் வரைக்கும் நாங்கள் வெளியே வந்து ஷூட்டிங் பண்ணலான்னு வந்தால் வெளியே மக்கள் ஜாலியாக உட்காந்து காஃபியும் டீயும் குடிச்சிட்டு சூப்பராக இருக்கிறாங்க. ஏன்னா வெதர் சூப்பராக இருக்குல்ல. ஸோ கெபாப் ப்ரைஸ் என்ன இருக்குன்னு கெஸ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். ஏன்னா கெபாப் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் ப்ரைஸும் வந்து இப்போது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சு. கெபாப் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டு சாப்பிட்றதுக்கு. நீங்கள் பார்த்ததில்லைன்னு சொன்னால் இதுதான் கெபாப் கைஸ். பாருங்கள், ஒரு பக்கம் சலாட், ஒரு பக்கம் இந்த மாதிரி இறைச்சி, ஒரு பக்கம் சோசஸ் அப்படின்னு செம்மையாக இருக்கும். கெபாப்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 12 யூரோஸ். பாய்.